ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்த்துடலாம். ஈவினிங் எங்கே கிளம்பி போயிருக்கேன் அப்படின்னா, என்னோட சிஸ்டரோட ஸ்கூலுக்கு அவளை பிக் பண்ணுறதுக்காக 5 o'clock தான் முடியும். நான் 4:45க்கெலாம் முன்னாடியே போயிட்டேன். செம்ம வெயில் அப்படின்றங்காட்டி நிழலாக பார்த்து ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டேன். ஸ்கூல் விட்டுட்டாங்க, நிறைய பேர் வந்தாங்க. பட் ஆனால் என் சிஸ்டர் இன்னும் வரவே இல்லை. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கேர்ள்ஸ் கேங் நின்று அங்கே ஒரு சார் கூட பேசிகிட்டு இருந்தது. ஒரு மேம் பார்த்து செம்மையாக திட்டி எனக்கு நல்லா டைம் பாஸாக இருந்தது. என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு செம்ம ஸ்வெட் ஆகிடுச்சு. ஸோ குளிச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும், ஏன்னா அதிகமாக ஐஸ் வாட்டர் குடிச்சு தொண்டை நல்லா கட்டிக்கிச்சு. அதனால தான். அண்டு அது குடிச்சு முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு டைரி பார்த்தேன். இது என்ன டைரி அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது. ஸோ அது யாரோ பார்த்து நான் எழுத ஆரம்பித்தேன். பட் இப்போ வரைக்கும் நான் எழுதுறது கிடையாது. அப்போ நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், மெமரிஸாக இருந்தது. ஸோ அதை யாரும் படிக்கக்கூடாது, நல்லா டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா யூடியூப் பார்த்து நைட்டுக்கு வந்து ஒரு டின்னர் பண்ணியிருந்தேன். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா கேரட்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து இந்த மாதிரி கோதுமை மாவு கூட மிக்ஸ் பண்ணி அது மாதிரி தோசை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்தான். அப்படியே அவன் கூட ஒரு வாக் போயிருந்தேன். அவன்கிட்ட பேசிட்டு என்னை வீடியோ எடுக்காத அப்படின்னா எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூடாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது. இது கூட நான் வந்துட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்ருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.